அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். கொடியேற்ற நிகழ்வு முடிஞ்ச பிறகு விஜய் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு பரபரப்பு தகவல் குறித்த இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டிலே ஒரு உச்சக்கட்ட நடிகராக இருக்கக்கூடிய விஜயும் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானும் எந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய உறவு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா விஜயுடைய தந்தையான எஸ்.ஏ. சந்திரசேகர் சீமானுடைய வீடியோவை விஜய் பார்க்குறத நானே நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் அப்படின்னும், அவருடைய தமிழ் உணர்வு தான் விஜய் அதிக அளவில் ஈர்த்து தமிழ் தேசியத்து மேலே அதிக அளவில் ஈர்ப்பையும் உண்டாக்கி அவருடைய கட்சி பேரையும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தமிழ் சார்ந்த பேரை வச்சிருக்கு அப்படின்றத விஜய் குறிப்பிடுறதுக்கு முன்னாடியே விஜயுடைய தந்தையான எஸ்.ஏ. சந்திரசேகர் பார்த்தீங்கன்னா பல இடங்களை பதிவு பண்ணியிருக்காரு. இப்படி இருக்க விஜயுடைய ரசிகர்களும் சரி, நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளும் சரி, இவங்க இருவருமே அரசியலில் ஒரு கூட்டணி கட்சியாக மாறினாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னும், தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செஞ்ச திராவிட கட்சிகளை ஓட விடவும் முடியும் அப்படின்னு எப்படா இவங்க இருவரும் கூட்டணி அறிவிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இரு தரப்பினருமே காத்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் விமர்சனம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயும் சீமானும் ஒரு லாங் டிரைவ் போயிருக்காங்க. இதில் நிறைய அரசியல் விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அப்படின்றத பாண்டே ரொம்ப வெளிப்படையாகவும் பகிர்ந்திருந்தாரு. இதனை அடுத்து விஜயுடைய கொடியேற்ற நிகழ்வுலேயே சீமான் கலந்துப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்த போது தான் தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா விஜயை ஒரு பெரிய இடத்துல இந்த நிகழ்வை பண்ண விடாமல் தடுத்திருந்தாங்க. இதற்கு அடுத்தபடியாக கொடியேற்ற நிகழ்வில் பார்த்தீங்கன்னா விஜய் பல விஷயங்களை பேசியிருந்தார். அதுலேயும் குறிப்பாக நம்மளுடைய முதல் மாநாடு அப்படின்றது தமிழ்நாட்டே திரும்பி பார்க்குற வகையில் தான் அமையும் அப்படின்னும், அதுலேயும் குறிப்பாக நீங்கள் எந்த அரசியல் தலைவர் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அவரும் நிச்சயமாக இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்பவே மறைமுகமாக சொல்லியிருக்காரு. நேரடியாக சீமான் தான் வராருன்னே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு பல கேள்விகளுக்கு விளக்கமாக தமிழ்நாட்டுடைய மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீமானும் விஜயும் இணைந்து இந்த பொதுக்கூட்டத்துக்கு வராங்க அப்படின்னாலே நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் அதிக அளவில் கூடுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும், சீமான் வந்தார் அப்படின்னா திமுக எதிர்ப்பு அரசியல் அதிக அளவில் பேசப்படும் அப்படின்ற காரணத்தினாலையும், பொதுக்கூட்டத்துடைய தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பொதுக்கூட்டத்தை தடுத்து நிறுத்துறதுக்கான வேலையை தான் அரசாங்கம் பண்ணும் அப்படின்ற காரணத்தினால தான் விஜய் இதை மறைமுகமாக சொல்லியிருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான நியூஸ் சேனல்கள் பார்த்தீங்கன்னா விஜய் பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை கட் பண்ணி தான் அவங்களுடைய தொலைக்காட்சிகளையும் யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்காங்க. ஒரு சில ஃபேமஸ் இல்லாத யூடியூப் சேனல்களை மட்டும்தான் முழு வீடியோவுமே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. மேலும் இந்த ஒரு வீடியோ குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, உண்மையிலேயே விஜயுடைய பொதுக்கூட்டத்தில் சீமான் கலந்துக்கிட்டாரு அப்படின்னா அந்த ஒரு பொதுக்கூட்டம் எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.